ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரொம்ப சிம்பிளான முறையில் க்யூட்டான டிசைன் தான் நம்ம தைக்க போகிறோம். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு அதிக நேரமே இழுக்காது, குறைவான நேரத்தில் ஈஸியாக நம்ம தச்சு முடிச்சிடலாம். இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1.25 இன்ச்சு, ப்ளவுஸோட முழு உயரம் 14.5 இன்ச்சு, கழுத்தகலம் 3.5 இன்ச்சு, ஷோல்டர் கட்டிங் அளவு 3 இன்ச்சு, ஆம்கோல் கட்டிங் அளவு 6.5 இன்ச்சு, மார்புஸ்ட் அளவில் ஒரு பகுதி 10.5 இன்ச்சு, தையலுக்காக 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 11 இன்ச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம கேன்வாஸில் தான் அளவுகள் குறிக்க போகிறோம். கேன்வாஸை 2ஆக மடிச்சுட்டு கழுத்து அகலம் 3.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 1/2 இன்ச்சு சேர்த்து 11.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். மேல் ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு எடுத்துட்டு கார்னர் பகுதியில் 1.5 இன்ச்சு எடுத்து இந்த மாதிரி ஒரு ரவுண்டு ஷேப் போட்டுடலாம். கீழே இருக்கக்கூடிய அதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் பாதி அளவு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதிக்குமே நம்ம ரவுண்டு ஷேப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்கேலப் டிசைனை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். ஓகேங்களா? கீழே எந்த ஷேப் வேண்டுமானாலும் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலப் டிசைனுக்கு ரவுண்டு ஷேப் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த 8 இன்ச் அந்த ஹைட்டில் அழகான ரவுண்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்கேலப் டிசைனை யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம். நான் எப்போதும் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், சிங்கிள் நெக்காக இருந்தது அப்படின்னா கீழே இருந்து தான் மேலே போகணும். டபுள் ஸ்டெப்பாக இருந்தது அப்படின்னா அந்த கார்னர் பகுதியில் இருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இப்போ கீழே உள்ள ரவுண்டுக்கு மட்டும்தான் ஸ்கேலப் நம்ம போட போகிறோம். இப்போ உங்களுக்கு ரஃப்பாக நான் வரைஞ்சி காமிக்கிறேன். கீழே இருந்து மேலே போகிறேன் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ரவுண்டுமே சரியான அளவில் கிடச்சிருச்சா அப்படின்னா ஓகே. ஒருவேளை நம்மளுக்கு மேல் ரவுண்டுக்கு மட்டும் கொஞ்சம் பத்தலை அப்படின்னா திருப்பி நம்ம மேலே இருந்து தான் கீழே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டுக்கு எனக்கு பத்தாத மாதிரியே இருக்குது. அதனால இந்த கார்னர் பகுதியில் இருந்து தான் மேலே இருந்து கீழே கொண்டுட்டு போய் நம்ம போடணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எப்போதுமே சிங்கிள் நெக்காக இருந்ததா அப்படின்னா கீழே இருந்து மேலே போகணும். இந்த மாதிரி டபுள் ஸ்டெப்பாக இருந்ததா அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரவுண்டுக்கு நம்ம போடணும் அப்படின்னா மேலே இருந்து தான் கீழே போகணும். ஓகேங்களா? இப்போ ஒரு 4 ரவுண்டு போட்டதுக்கப்புறம் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. நம்ம ஆழமாக வெட்டாமல் இந்த இடத்துல நம்ம கலர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆழமாக வெட்டக்கூடாது. இந்த ஒரு 2 நூல் அல்லது 3 நூல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக சூப்பராகவே வரும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சில் அதே லைன் நம்ம போட்டுக்கலாம். அதே ஷேப்லேயே நம்ம போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உள்ளே இருக்கக்கூடிய அதே லைனையுமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேலப் கட் பண்ணும் பொழுது பொறுமையாக கட் பண்ணணும். கத்திரிக்கோளோட நுனி பகுதியில் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம கலர் பண்ணியிருக்கோம். உள்ளே வரைக்கும் ஆழமாக கட் பண்ணாமல் அந்த கலர் பண்ணதுலேருந்து மேலோட்டமாக இப்படி நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்கள், அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வீடியோவில் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி மெத்தட்லேயே கட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அழகாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுக்கணும். இந்த கேன்வாஸில் ஒன் சைடு சொரசொரப்பாக இருக்கும், இன்னொரு சைடு வலுவலுன்னு இருக்கும். வலுவலுப்பாக இருக்கக்கூடிய பகுதியை துணியோட அடிப்பக்கத்தில் வச்சுக்கணும். சொரசொரப்பு பகுதியை மேல் நோக்கி வர்ற மாதிரி வச்சுட்டு ஹெவி சூடில் இந்த மாதிரி கரெக்டான அளவில் நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போதுமே இந்த ஸ்கேலப் யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அயன் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு வேலை ரொம்பவே குறைவாக தான் இருக்கும். நம்ம அயன் பண்ணாமல் நான் நார்மலாக எப்படி தைப்பனோ அந்த மாதிரி மெத்தடில் தைச்சிங்கன்னா நம்மளுக்கு வேலை அதிகமாக ஆயிரும். அதனால் ஸ்கேலப் டிசைன் மட்டும் தைக்கிறீங்க அப்படின்னா அயன் பண்ணிவிட்டு தைங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தில் கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு உள் ரவுண்டு மட்டும் நம்ம ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம்.
பொறுமையாக தைக்கணும். இந்த இடம் பாருங்கள், அந்த கேன்வாஸில் ஒரு நூல் கேப்பில் தைக்காமல் இந்த கார்னர் பகுதியில் மட்டும் ஒரு 3 நூல் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அப்புறமா நம்ம அதே ஒரு நூல் கேப்லையே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் தான் வருது. அதனால் பொறுமையாக நம்ம நார்மலாக தைக்கிற மாதிரி ஃபாஸ்ட்டாக தைக்கக்கூடாது. 2 குத்தாக குத்தி வரணும். ஓகேங்களா? டைம் இழுக்க தான் செய்யும். அதுக்குன்னு ஃபாஸ்ட்டாக தைச்சிங்கன்னா நம்மளுக்கு ஷேப் கிடைக்காது, ஃபினிஷிங் வராது. அதனால் ஸ்கேலப் டிசைன், எந்த ஸ்கேலப் டிசைனாக இருந்தாலும் சரி 2 குத்தாக தான் குத்தணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அழகாக தச்சு முடிச்சிட்டோம். கேன்வாஸில் இருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கேலப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணணும். தையலில் படாமல் பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். நல்ல பக்கம் திருப்பும் பொழுது அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு அந்த கார்னர் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா உள்பக்கமாக சேஃப் எடுத்து விட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நம்ம கைகளோட விரல் பகுதியை வச்சு இந்த மாதிரி நம்ம அழகாக சேஃப் வந்து எடுத்துக்கலாம். நம்ம படிமான தையல் போடும் பொழுது அயன் பண்ணிட்டும் படிமான தையல் போடலாம். அப்படி இல்லாட்டின்னா இல்லை நான் படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமே அயன் பண்ணுறா இருந்தாலும் அயன் பண்ணிக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு அயன் பண்ணணும்னு நினச்சா அதோட ஷேப் வந்து சுருக்கமே இல்லாமல் அழகாக நீட்டாக எடுத்ததுக்கு அப்புறம் தான் படிமான தையல் போடணும். இது போல் பாருங்கள், அழகாக நம்ம வந்து ஷேப் வந்து எடுத்து விட்டுட்டோம். படிமான தையல் போடும் பொழுது கண்டிப்பாக நூல் வந்து மேட்சாக இருக்கணும். ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எல்லாமே சூப்பராக அழகான ஃபினிஷிங்கில் வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒட்டுலே ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் ஓரத்தில் போடும் பொழுது வளைவு நெளிவாக தைக்காமல் அழகாக அந்த ஷேப் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லையே நேராக அழகாக தைக்கணும். ஓகேங்களா? இப்போயுமே அந்த ஸ்கேலப் டிசைன்லேயுமே பார்த்தீங்கன்னா 2 குத்தாக தான் தச்சு வரணும்.
இது போல் ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட்டு வரைக்கும் அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம சுருக்கமே இல்லாமல் தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டாக தச்சு முடிச்சுட்டோம். இந்த இடத்துல நம்ம ரோப்பும் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நாட் மாதிரி வச்சு நம்ம பட்டன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோப் வச்சா நம்மளுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேங்களா? நல்லா படர்ந்த முதுகாக இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல கொக்கியோ அல்லது பட்டன்ஸோ வச்சோம்னா அந்த இடம் ரொம்ப டைட்டாக இறுகலாக இருக்கும். அதனால் ரோப் வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 சைடுமே ரோப் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ரோப் தைக்கும் பொழுது அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் தைக்கணும். தனியாக கெட்டி தையலோ தனியாக தையலோ போடக்கூடாது. இப்போ கொஞ்சம் பார்த்துக்கங்க, நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் கொஞ்சமே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சைடு அவுட்லைன் பட்டி டாட்லாம் பிடிச்சி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது போல் பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து கொஞ்சம் தச்சுக்கலாம். இப்போ இந்த குஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் வந்து நான் தைக்கிறேன். இந்த டிசைனை நார்மல் ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கஸ்டமருக்கு பிடிச்சி போயிடும். எல்லாருமே இதை தான் எதிர்பார்த்து கேட்பாங்க. இந்த மாதிரியே எனக்கு தைச்சிருங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம வந்து அழகாக நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த டிசைன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.